ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா என் மொபைல் சரியில்லை, இன்னமும் ஃபால்ட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் ருமானி சேமியா செய்ய போகிறேன். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த சேமியா இது 1 கிலோ 900 ரூபா 1000 ரூபா அப்படி போகும். ஸ்டார்டிங் ரேட்டு 600 ரூபா அப்படி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி ரேட்டு 900 ரூபா. இது பார்த்திங்களா, இது கொண்ட சேமியாவும் சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ இதை நம்ம வறுத்துட்ருக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு 10 இந்த கொண்ட சேமியா வறுத்துட்டேன். இப்போ இருக்கிறதையும் நான் வறுத்து எடுக்கிறேன். பாருங்கள், இதில் டால்டா எண்ணெய் இது 2 தான். பார்த்தீங்களா? இந்த வறுத்து வச்சிருக்கிறது பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும், ரொம்ப கருகக்கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் அது சீரால ஊறும் நல்லா உங்களுக்கு இந்த சேமியா. இப்போ இது ஃபுல்லாகிடுச்சு, நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இந்த சேமியா ஆறட்டும். இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம வறுக்கிறோம். இப்போ வேறு பாத்திரம் வச்சுருக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஆறணும் நல்லா சேமியா. அதனால் நான் ஏன் வீடியோ போடலன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, டைஃபாய்ட் ஃபீவரு, எனக்கு கால் வலி எல்லாமே கலந்து இருந்ததுனால என்னால் போட முடியல. என் மொபைல் சரியாகவும் இல்லை, அதனால தான் நான் போடலை. ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் போடலை அப்படின்னு. அதனால தான் நான் போடலை. இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவேன், இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம். கிலோ சேமியா இது நல்லா இந்த மாதிரி ஒழிச்சு விட்டுருணும். இல்லைன்னா அப்படியே அது நூடுல்ஸ் மாதிரி வரும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒழிச்சு விட்டுட்டு அப்போ தான் அது ஷீரால போடணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சர்க்கரை பாவு. இது பார்த்திங்களா, இது நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா சேமியா, அதை இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இது ஏலக்காய். இது சும்மா 3 ஏலக்காய் தான் நான் போட்டிருக்கிறேன். 3 கிலோ சேமியா இது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சேமியாவும் நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு, ஆறி போச்சு. சுட சுட இதில் நம்ம கலந்து போடக்கூடாது. ஓகேவா? சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, மொத்தமாக எடுத்து போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஷீரா இறங்கும் உங்களுக்கு. பாருங்கப்பா, எல்லா சேமியாவும் இதில் போட்டாச்சு. இது உப்பு போடுவாங்க இந்த சேமியாவில் செய்யும் போதே, அதிகமான உப்பு இருக்கும் இதில். இது என்ன பண்ணி நைட்டெல்லாம் இது ஊறணும். ஊறினா தான் நாளைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் ரொம்ப செய்கிறதுனால நாளைக்கு எனக்கு டைம் இருக்காதுன்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சிடுறேன்.
அதனால் இது நாளைக்கு ஊறிடுச்சுன்னா நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பெருநாளைக்கு காலையில் யூஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். ஓகேவா? இது கூட இப்போது அந்த கிர்னி பழம் விதை இருக்குல்ல, அதெல்லாம் சேர்க்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இது பாருங்கள், ஸ்வீட் இல்லாமல் பால்கோவா இது வந்து கிடைக்கும் ஸ்வீட் கடையில். நம்ம கேட்டோம்னா இதில் போட்டோம்னா தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் ஓகேவா? இது எவ்வளோன்னா ஒரு 50 கிராம் சேர்த்தா போதும் நம்மளுக்கு, ரொம்ப கூட வேண்டாம். 50 கிராம். இது வந்து கிர்னி பழம் விதை. இது வந்து ஒரு 50 கிராம் இருக்குது. இது 50 கிராமும் போடக்கூடாது, 25 கிராம் தான் போடணும். ஓகேவா? இது வந்து தர்பூஸ் பழம் விதைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதுவும் 50 கிராம் தான். இதுவும் 25 கூட வேண்டாம், இது கொஞ்சமாக தான் போட்டால் போதும். அவ்வளோதான். இது அப்படியே மூடிட்டு நம்ம காலையில் தான் இதை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? பெருநாள் அன்னைக்கு காலையில் இதை ஓப்பன் பண்ணணும்.